மிக அழகான ஒரு கடற்கரை கிராமத்தில் அக்கா சாய் நித்யஸ்ரீ மற்றும் அவள் தம்பி நிதிலன் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு மாலை நேரத்தில் அவர்கள் கடற்கரையில் சூரிய அஸ்தமனத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று கடலின் நடுவிலிருந்து ஒரு பெரிய ஒளி வானத்திற்கு எழுந்தது. நிதிலன் ஆச்சரியமாக கேட்டான், அக்கா, அந்த ஒளி என்ன? சாய் நித்யஸ்ரீ கவனமாக பார்த்தாள். அது சாதாரணமில்லை, ஏதோ ரகசியம் இருக்கிறது. அதே நேரத்தில் கடற்கரையில் ஒரு பழைய கம்பஸ் கரைக்கு வந்து சேர்ந்தது. சாய் நித்யஸ்ரீ அதை எடுத்தாள். அது திடீரென்று ஒளிர ஆரம்பித்தது. அதில் ஒரு வார்த்தை மட்டும் தெரிந்தது, லாஸ்ட் ஓஷன் சிட்டி. அடுத்த நாள் காலையில் சாய் நித்யஸ்ரீ மற்றும் நிதுலன் ஒரு சிறிய படகில் கடலுக்குள் புறப்பட்டார்கள். அந்த மந்திர கம்பஸ் அவர்களுக்கு வழிகாட்டிக் கொண்டே இருந்தது. அவர்கள் ஒரு பெரிய அட்வென்ச்சர் தொடங்கப் போகிறார்கள். சில நேரம் கழித்து தண்ணீரிலிருந்து ஒரு அழகான டால்பின் மேலே குதித்தது. வணக்கம், நான் ஆரி என்று அது சொன்னது. நீங்கள் லாஸ்ட் ஓஷன் சிட்டி தேடுகிறீர்களா? நிதுலன் மகிழ்ச்சியாக சிரித்தான். திடீரென்று கடல் அலைகள் பேச ஆரம்பித்தது. லாஸ்ட் சிட்டி செல்ல தைரியம் வேண்டும். பெரிய அலை ஒன்று படகை சுற்றியது. நிதுலன் கொஞ்சம் பயந்தான். ஆனால் சாய் நித்யஸ்ரீ சொன்னால், நம்ம காமா இருக்கணும். அவர்கள் அமைதியாக இருந்ததும் அலைகள் மெதுவாக அமைதியானது. அப்போது கடலிலிருந்து ஒரு மந்திர ஒளிக்கல் மேலே வந்தது. அது முதல் சோதனையின் பரிசு. அவர்கள் கடலுக்குள் டைவ் செய்தார்கள். அங்கு வண்ண மீன்கள், பவளங்கள், ஒளிரும் கடல் உயிரினங்கள். நிதுலன் ஆச்சரியமாக சொன்னான், இது ஒரு கனவு மாதிரி இருக்கே. ஆனால் அங்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. பல வழிகள், எல்லாமே ஒரே மாதிரி. நிதுலன் குழம்பினான். ஆனால் சாய் நித்யஸ்ரீ கவனமாக பார்த்தாள். உண்மையான வழி இதுதான் என்றாள். அந்த நேரத்தில் கடலின் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய சீ கார்டியன் வந்தது. அது பயங்கரமாக தோன்றியது. ஆனால் அது அமைதியாக பேச ஆரம்பித்தது. திடீரென்று ஒரு பெரிய சூழல் உருவானது. படகு அதற்குள் இழுக்கப்பட்டது. நிதுலன் பயந்து சொன்னான், அக்கா, என்ன செய்வது? சாய் நித்யஸ்ரீ உடனே நினைத்தாள், கோல்டன் ஷெல் யூஸ் பண்ணலாம். அந்த நேரத்தில் கடலின் அடியிலிருந்து ஒரு பெரிய நகரம் மேலே தோன்றியது. அதுதான் லாஸ்ட் ஓஷன் சிட்டி. ஒளிரும் அரண்மனைகள், மந்திர உலகம் போல ஒரு நகரம். அந்த நகரம் ஒரு பிரச்சனையில் இருந்தது. அதன் சக்தி மையம் அணைந்து போயிருந்தது. சாய் நித்யஸ்ரீ மற்றும் நிதுலன் லைட் ஸ்டோன் மற்றும் கோல்டன் ஷெல்லை வைத்தார்கள். அவர்கள் தைரியமும் சேர்ந்து நகரம் மீண்டும் ஒளிர ஆரம்பித்தது. அந்த சீ கார்டியன் உண்மையில் ஓஷன் கிங் என்று தெரிய வந்தது. அவர் சிரித்து சொன்னார், நீங்கள் உண்மையான ஓஷன் ஹீரோஸ். ஓஷன் கிங் அவர்களுக்கு ஒரு மந்திர ஓஷன் கீ கொடுத்தார். அவர்கள் கிராமத்திற்கு திரும்பும்போது அந்த கீ திடீரென்று ஒளிர்ந்தது. அதில் ஒரு புதிய வரைபடம் தோன்றியது. அடுத்த அட்வென்ச்சருக்கு தயாரானார்கள்.